திண்டுக்கல் மாநகராட்சியிலேயே 48 வார்டுகளிலும் உள்ள சாக்கடை வசதி அமைத்து தந்த நிர்வாகத்திற்கு அதை பராமரிப்பு செய்ய ஏன் முன்வரவில்லை? இதை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எல் தர்மராஜ் அண்ணன் அவர்களின் தலைமையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முதலாவதாக முழக்கம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாநகராட்சியே 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 எங்கே போனாய் 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 ஆர்ப்பாட்டம் 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 திண்டுக்கல் மாநகரம் தாவேக சார்பாக ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாநகர சார்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் 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 தாவேகாவின் கண்டன போராட்டம் தாவேகாவின் கண்டன போராட்டம் நெருக்கடி 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 சாலை எங்கும் நெருக்கடி சாலை எங்கும் நெருக்கடி வீசுதே 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 சாக்கடை எல்லாம் துர்நாற்றம் வீசுதே சாக்கடை எல்லாம் துர்நாற்றம் வீசுதே 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 சாக்கடை எல்லாம் துர்நாற்றம் வீசுதே சாக்கடை எல்லாம் துர்நாற்றம் வீசுதே பறக்குதையா 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 ஊரெல்லாம் கொசு பறக்குதையா ஊரெல்லாம் கொசு பறக்குதையா 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 ஊரெல்லாம் கொசு பறக்குதையா பறக்குதையா ஊரெல்லாம் கொசு பறக்குதையா பறக்குதையா முடியலையே 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 கொசு கடியே தாங்க முடியலையே கொசு கடியே தாங்க முடியலையே அடிக்கலையா 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 தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு கொசு மருந்து அடிக்கலையா கொசு மருந்து அடிக்கலையா மாநகராட்சியே 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 திமுக ஆளும் மாநகராட்சியே திமுக ஆளும் மாநகராட்சியே எங்கே போனாய் எங்கே போனாய் எங்கே போனாய் எங்கே போனாய் நீங்கள் செய்வது நீதியா நீதியா நீங்கள் செய்வது நீதியா நீதியா நீங்கள் செய்வது நீதியா நியாயமா நீங்கள் செய்வது நீதியா நியாயமா தமிழக வெற்றி கழகம் எழுப்பும் குரல் உங்களுக்கு காதில் கேட்கலையா தமிழக வெற்றி கழகம் எழுப்பும் குரல் உங்கள் காதுகளுக்கு கட்டுப்படுத்து 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 துர்நாற்றத்தை கட்டுப்படுத்து நாற்றத்தை கட்டுப்படுத்து கொசுக்களால் மிக கொடிய பரப்பும் டெங்கு யானைக்கால் மலேரியா போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த சாக்கடை பிரச்சனை தான் முழு மற்றும் முதல் காரணமாக திண்டுக்கல் மாநகராட்சி அனைத்து வார்டுகளிலுமே நடைபெறுகிறது. திண்டுக்கல் அலட்சியம் சாதாரணமாக எண்ணிவிட்ட பிரச்சனைகளும் பிரச்சனைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளும் இன்னும் எத்தனை 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 பிரச்சனைகளை மக்களுக்கான தீர்வை வழங்கும் வரை தமிழக வெற்றி கழகம் ஓயாது என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக திண்டுக்கல் மாநகர நிர்வாகிகள் பாட்ட உரையை துவங்குவார். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களையும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களையும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களையும் திண்டுக்கல் நகர நகராட்சியோட பொறுத்தளவுக்கு ரோடு மேலேயே ரோடு போடுறது, சாக்கடையை பராமரிக்கிறது இல்ல, சாக்கடையை மறுபடி கட்டுறது, திரும்ப திரும்ப செலவுதான் பண்றாங்க, பராமரிக்கிறது எந்த வகையிலையும் கிடையாது. அதனால இந்த நகராட்சியை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நம்ம திண்டுக்கல் மாநகர தலைமைக்கு நன்றி தெரிவித்துள்ளது. சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா புசியானந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணா தர்மராஜ் அவர்கள் தலைமையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்ம திண்டுக்கல் மாநகர தலைவர், திண்டுக்கல் தளபதி பயிலக ஒருங்கிணைப்பாளர், திண்டுக்கல் நூலக ஒருங்கிணைப்பாளர் மாநகர தலைவர் சையது அசாருதீன் அவர்கள் முன்னிலையிலே இங்கு நடைபெறுகின்ற இந்த திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகை தந்துள்ள பூத்து குலுங்கும் மலர்ந்த மலர்களைப் போல மலர்ந்த முகத்தோடு இருக்கும், செம்பருத்தி பூவை போல சிரித்த முகத்தோடு இருக்கும், மஞ்சள் பூவை போல மங்களகரமாக இருக்கின்ற பொன்னந்தி மாலையில் பூ பூக்கும் வேளையில் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகின்ற இந்த வசந்த காலத்தில் வானவில் சதுப்பு நிலங்களில் மூங்கில் காடுகளில் பெய்த மழை சாரலை போல இங்கே தேங்கி நின்ற தென்றல் சாரலை தேங்கி நின்ற காடுகளில் தேங்கி நின்ற தென்றல் சாரலை போல இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்திருந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய என் அன்பு சொந்தங்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்கள், எனது அண்ணன் விஜயன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஆசான் விஜயானந்த் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் வழிகாட்டி எல் தர்மா அண்ணன் அவர்களுக்கும் ஜெயதா சார் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வந்துறேன். இப்ப திண்டுக்கல்ல வந்து மெயினா வந்து துப்புரவு ஒரு கிளீனா கிடையாது, ஒரு சாக்கடை சுத்தமா கிடையாது. இன்னொன்னு வந்து பைப் லைன் போட்டிருக்கிறது நிறைய வந்து வெளியே வந்து எக்ஸஸ் ஆகி வந்து 1962 வந்து காமராஜர் வந்து பைப் லைன் கொண்டு வந்தாங்க. இந்த திண்டுக்கல்ல இருக்கிற அடியில இருக்க எல்லா பைப் லைனுக்குமே வந்து 1962 போட்டது. 65 வருஷமா பராமரிக்க முடியாம இந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட், அதிமுக கவர்மெண்ட் பராமரிக்க முடியாம இருக்காங்க. அந்த 65 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பைப் லைன் எல்லாமே துருப்பிடிச்சு மேல வர அந்த எக்ஸஸா வர அந்த வாட்டர் தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். வாணிவிலா சிக்னல்ல நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க நம்ம பெருமாள் கோயில்ல பாத்திருப்பீங்க, எல்லா இடத்துலயுமே வந்து எக்ஸஸ் ஆகி போயிட்டு தான் இருக்கு. அது போய்கிட்டே தான் இருக்கு, ஆனா யாருக்குமே அது கண்டுக்கிறது கிடையாது. இன்னொன்னு வந்து என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் 48 வார்டுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப பாதி பேர் தூய்மை பணியாளர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. கேட்டா பாதி பேருக்கு வேலையும் கிடையாது. முன்னாடி வந்து குப்பை தொட்டிலாம் வந்து நம்ம காந்தி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குப்பை தொட்டிலாம் பெரிய பெரிய குப்பை தொட்டிலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப குப்பை தொட்டியே கிடையாது. ஏனே குப்பை தொட்டி கிடையாது அப்படின்னு கேட்டா, மாநகராட்சியில ஃபண்ட் இல்லையாமா. 4.5 லட்சம் கோடி வச்சுட்டு என்ன பண்ணாங்க தெரியாது. இப்ப 12 எல்லா கமர்ஷியல் டாக்ஸுக்கும் 12% டாக்ஸ் போடுறாங்க. ஒரு ரோடு உருப்படியா கிடையாது. ஒரு மாநகராட்சி ஒரு குப்பை தொட்டி கூட வாங்க முடியல. அப்புறம் எதுக்கு இந்த மாநகராட்சி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. குப்பை தொட்டி ஃபுல்லா கிடையாது. 48 வார்டுக்கு வந்து சரியான துப்புரவு பணியாளர்கள் கிடையாது. சரி, எல்லாமே வந்து இப்படி ஒரு பாதவ இதுல வராம இருக்காங்கன்னா அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, குப்பையெல்லாம் கொண்டு போய் ரோட்ல போடுவாங்க, இல்லைன்னா குப்பை சாக்கடையெல்லாம் போடுவாங்க. அப்ப அந்த சாக்கடை என்ன ஆகும், அடைச்சுக்கும். அடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொசு உற்பத்தி ஆகும். சரி, கொசு உற்பத்தி ஆகுற முன்னாடியாவது கொசு மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கொசு மருந்து அடிக்கிறது கிடையாது. அப்ப கொசு உற்பத்தி ஆகிற அடுத்து சிக்கன் குனியா வரும். அடுத்து மக்களுக்கு அடுத்தடுத்து பாதிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 20 வருஷமா சொல்றாங்க, அதிமுக சொல்றாங்க, திமுக சொல்றாங்க, ஏன் கம்யூனிஸ்ட் கூட சொல்றாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம். அதாவது வந்து திண்டுக்கல்ல ஒரு ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது. ரொம்ப வருடங்களா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுவோம்னு. வாணிவிலா சிக்னல்ல நீங்க மெயின்ல பாத்தீங்கன்னா கூட அங்க வந்து ஒரு ட்ரைனேஜ்னா ஒரு 40 கடைகளுக்கு மட்டும் தான் இருக்கும். அதை அள்ளி போட்டு போயிடுவாங்க. ஆனா அதோட வழித்தடங்கள் எதுலையுமே இருக்காது. திண்டுக்கல்ல பல வருடங்களா நிறைவேற்ற முடியாத ஒன்றுல வந்து 20 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுவோம். ஆனா போடுறது கிடையாது. இங்க போற வந்து ஓடைகள் வந்து அரண்மனை குளத்துல கலக்கும், இல்லைன்னா வந்து முத்தலாப்பட்டி இருக்கு அந்த குளத்துல கலக்கும். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குளத்திலேயோ ஆத்துலயோ கலக்கிறது கிடையாது, அதுவே ஆவி ஆயிடும். இதுக்கு ஒரு வழி கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். குப்பைகள்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம முத்தலாம்பட்டிக்கு எதிர்த்தாப்புல இருக்க குப்பை தொட்டிகள் எல்லாம் குப்பைகள் பெருசாகிட்டு தான் போகுது. அதுக்கு என்ன வழி அப்படின்னா வந்து ரீஃபைன் பண்ணலாம், மக்கும் குப்பை மக்கா குப்பை போடலாம். ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிற கிடையாது. என்ன பண்றாங்க, அடியில வந்து தோண்டி விட்டுட்டு அந்த குப்பையை வந்து அதுக்குள்ளே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் குப்பை பெருசாகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ப்ராப்பரா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு 12% டாக்ஸ் வாங்கிட்டு ஒரு சாலையில இருந்து, அடிப்படை திட்டம், குடிநீர்ல இருந்து, ஒரு குப்பையில இருந்து எதுவுமே வந்து பராமரிக்க முடியாத கவர்மெண்ட்டை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இது வந்து நீங்க வந்து எங்களுடைய தாவேக்கா 2026ல வரும்போது இது எல்லாமே ப்ராப்பரா வந்து ஒரு என்ன சொல்யூஷன் வரைக்கும் சொல்லி கரெக்டா பண்ணுவோம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. நன்றி. அதனைத் தொடர்ந்து மகன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆர்ப்பாட்டம் சாக்கடை வசதிகள் மற்றும் பராமரிப்பு வசதி சரியில்லை. ஆனா உண்மையான நிலை என்னன்னு தெரியுமா? எதுக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் தெரியுமா? எங்களுக்கு கவுன்சிலர் இல்லை, கவுன்சிலரை கொடுங்கள்.
எங்களுக்கு மேயர் இல்லை, மேயரை கொடுங்கள். எங்களுக்கு மாநகராட்சி அலுவலகம் இல்லை, மாநகராட்சி அலுவலகத்தை கொடுங்கள். ஏன் கவுன்சிலர் இல்லையா? நம்மளுக்கு கவுன்சிலர் இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு வாரத்திலும் மக்களுக்கு பிரச்சனைங்க தான் இருக்கு. மேயர் இல்லையா? நமக்கு மேயர் இருக்காங்க, ஆனா எப்படி இருக்காங்க? பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு மேயரா என்ன வேலை செய்யணும்? சாலை வசதியை பார்க்கணும், மின்சாரத்தை பார்க்கணும், குடிநீரை பார்க்கணும். ஆனா நம்ம மேயர் அதை மட்டுமா செய்யறாங்க? நம்ம மேயர் ஆட்சி ஏற்றதிலிருந்து 2 வேலையைத்தான் சரியாக செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் திண்டுக்கல் மாநகராட்சியில புது கடை திறக்கிறாங்களோ அங்க போய் ரிப்பன் வெட்டுறதும் அதுக்கு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது தான் நம்மளோட மேயரோட வேலையாவே இருக்கு. மாநகராட்சி அலுவலகமே அதே போல மாநகராட்சி அலுவலகம் இருக்கான்னு கேட்டா மாநகராட்சி அலுவலகம் இருக்கு. மாநகராட்சி அலுவலகத்துல அதிகாரிகளும் இருக்காங்க, அதற்கு பணமும் ஒதுக்கப்படுது. ஆனா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்ல. மக்கள் இப்படி வீடுதான் நிற்கிறாங்க. இந்த மாநகராட்சி அலுவலகத்துக்கிட்ட நான் ஒன்றே மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், இது வெறும் கடைசி ஆர்ப்பாட்டம் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இனிமேலாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சீக்கிரம் செய்ய பாருங்க. இதற்குன்னு ஒரு காலக்கெடு விடுத்து சீக்கிரமே இந்த பணியை செஞ்சு முடிங்க. அதே போல இதை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அது சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுங்கள். இந்த ஆட்சி, இந்த ஊழல் உள்ள ஆட்சி இனிமேல் உங்களுக்கு தேவையா? இந்த நிர்வாக தோல்விகளின் ஆட்சி இனிமேல் உங்களுக்கு தேவையா என்று கேட்டால் இனிமேல் எங்களுக்கு தேவையே கிடையாது. மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர்